உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. அவரை பதவியிலிருந்து இறக்குவதற்காக காங்கிரஸ் இந்த சதியை செய்கிறதா? கிடையாது. இந்தியா அலையன்ஸ் கிடையாது. RSS கிடையவே கிடையாது. இந்த நாட்டு மக்கள் கிடையாது. எப்ஸ்டீன் ஃபைலில் நரேந்திர மோடியின் பெயர் வந்த அடுத்த நிமிடத்திலிருந்து பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களே இந்த வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். பிஜேபி ஐடி விங்கின் சீஃபான அமித் மால்வியா, தி ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவர்தான் இந்த கதையை எழுதி கொடுத்திருக்கிறார். நிஷிகாந்த் தூபே, தி டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபில்ம், நரேந்திர மோடியின் இன்னொரு நெருக்கமான நண்பர். இந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோ கிரிராஜ் சிங், யூனியன் மினிஸ்டர், டெக்ஸ்டைல் மினிஸ்டர், நரேந்திர மோடியின் இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட். இந்த 3 நபர்கள் தான் நரேந்திர மோடியை பதவியிலிருந்து விளக்குவதற்கான அனைத்து வேலையுமே பார்க்க தொடங்கிவிட்டார்கள். எப்படி என்று புரியவில்லையா? இந்த வீடியோவை நீங்க பாருங்க, உங்களுக்கு புரிய வரும். கிரிராஜ் சிங் பார்லிமெண்டிற்கு வெளியே தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு சில அட்டைப்படங்களுடன், ஏதோ இப்பதான் தேர்தல் முடிந்து இவர் ஜவஹர்லால் நேருக்கு எதிரில் போட்டியிட்டு அவரை தோற்கடித்து இப்ப இவர்தான் புதிய பிரதமராக பதவியேற்றபடி அவருடைய நடைபாவனைகளை நீங்க பார்க்கிறீர்கள். பார்லிமெண்ட் வளாகத்தில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்கள் இவரை படமெல்லாம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளிவந்த வீடியோவை ஜூம் செய்து பார்க்கும் போதுதான் இவர்கள் நடத்திய நாடகத்திற்கான உண்மையே வெளிவந்திருக்கிறது. என்ன பேசினார்? ஜவஹர்லால் நேரு, அவருடைய படங்களை பாருங்கள், ஒரு பொம்பளை பொறுக்கி. ஜவஹர்லால் நேருடைய இமேஜை டார்னிஷ் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்களா? ஆனால் இந்த நபருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த நபருக்கும் தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை. இந்த படத்தை டைரக்ட் செய்த நிஷிகாந்த் தூபே, அவருக்கு தெரியுமா தெரியாதா என்று கூட தெரியவில்லை. ஆனால் இந்த ஹீரோ, அப்பாவி ஹீரோ, இவருக்கு அந்த கையில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டை பற்றியும் தெரியாது, இந்த படங்களை பற்றியும் தெரியாது. ஏன்னா இந்த நபருக்கு புரியாத ஒரு விஷயம், உலகத்திற்கு முன்பு ஒரு ஜோக்கராக இந்த நபர் தென்பட போகிறார் என்கிற அந்த விஷயமே இவருக்கு தெரியவில்லை. இவர் கையில் இருக்கக்கூடிய இந்த படங்களை பற்றி மக்கள் கிண்டல் அடிக்க போறார்கள் என்று இவருக்கு தெரியவில்லை. அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸுடன் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே இந்த நபர் என்ன பேசினார் அதை நீங்க கேளுங்கள். ஜவஹர்லால் நேரு பிரிட்டிஷர்ஸ்கள், ஃபாரினர்ஸ்களை அணைத்துக் கொண்டிருந்தாரா? அதோடைய காட்சி, அதனுடைய ஆதாரங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன், பாருங்கள். देश की गरिमा को कांग्रेस पार्टी आज से नहीं, नेहरू के जमाने से तार तार किया है. ये नेहरू जी ने अपनी आकांक्षाओं को, अपनी कामनाओं को पूरा करने के लिए उन्होंने कश्मीर को गिरवी रखा, यूनाइटेड नेशन गए, पीओ को दे दिया. इसलिए, और दूसरा है, अंग्रेज के बाहों में सरेंडर किया. இவர் பேசியதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனமாக பார்த்தீர்களா? சிலிண்டர், இவர் சிலிண்டர் விற்கிறாரா, என்ன பேச வர்றார், எதுவுமே தெரியல. ஒவ்வொரு முறையும் சிலிண்டர் 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 என்று கூறுகிறார். இதற்கான ஒரு திருத்தத்தை, விளக்கத்தை கொடுக்கிறேன். இவர் கூறக்கூடிய சிலிண்டர், அது சிலிண்டர் கிடையாது, சரெண்டர். நரேந்திர மோடியை எதிர்கட்சிகள் நரேந்தர் சரெண்டர் என்று கூறுகிறார்கள். அதே போன்று ஜவஹர்லால் நேருவும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சரெண்டரான நபர் என்று கூறியிருக்கிறார். சரெண்டர், நாட் சிலிண்டர். இது போன்ற நபர்கள் இந்த நாட்டு யூனியன் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், சர்டிபிகேட் இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர் கேட்டால் சர்டிபிகேட்டை கொடுக்க மாட்டேன். என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பட்டம் இருக்கு, ஆனால் சர்டிபிகேட் காட்ட மாட்டேன். இந்த நிஷிகாந்த் தூபே சர்டிபிகேட்டை காட்ட மாட்டேன். இந்த நபர் சிலிண்டர் என்கிற நபர் யூனியன் மினிஸ்டர்
தப்பி தவறி ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதிய த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கிற இந்த புத்தகத்துடைய பெயரை எடுக்க சொன்னால் என்ன பேச போறார்கள் எனக்கு தெரியவில்லை, எப்படி கூறுவார்கள் எனக்கு தெரியவில்லை. இதே ஜவஹர்லால் நேரு எழுதிய இன்னொரு புத்தகம் கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி, இந்த வார்த்தையை தப்பித்தவரை அவர்கள் பேச முன் வந்தார்கள்னா என்ன எப்படி பேசுவார்கள் எனக்கு தெரியவில்லை. சரண்டரை சிலிண்டர் என்று கூறக்கூடிய இது போன்ற நபர்களை நாம் சகித்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சார் கிரிராஜ் சிங் கையில் இருக்கக்கூடிய இந்த அட்டைப்படங்களை ஒவ்வொன்றாக ஜூம் செய்து பார்த்தோம். அதற்கான ஃபேக்ட் செக்கும் நாங்கள் செய்தோம். இந்த நபர் கையில் இருக்கக்கூடிய முதல் படம் ஜூம் செய்து பாருங்கள் உங்களோட டிவி ஸ்கிரீன்ல. இந்த நபர் கையில் இருக்கக்கூடிய அதே படம் இன்னொரு பக்கத்திலும் எடுத்து வைக்கிறேன். இந்த நபர் கூறிய வார்த்தை என்ன? கிரிராஜ் சிங், ஆஸ் பர் கிரிராஜ் சிங் ஆர் த ஸ்கிரிப்ட் ரைட்டர், இந்த பெண்மணி எட்வினா மவுண்ட் பேட்டன், லார்ட் மவுண்ட் பேட்டனுடைய மனைவி. ஜவஹர்லால் நேரு அண்ட் எட்வினா மவுண்ட் பேட்டனுக்கு இடையே ஒரு கள்ளக்காதல் இருந்ததாக கூறியிருக்கிறார். சரி சார், இந்த படத்தை நாங்கள் ஏஐ வழியாக சர்ச் செய்து பார்த்தோம். இந்த படத்திற்கான உண்மை என்ன? அதை பார்க்கும்போது இது ஒரு ஏஐ ஜெனரேட்டட் படமாக தெரிகிறது. முதல் படம் இதே சீரீஸ்ல பார்த்தீர்கள்னா மூன்றாவது படம் இன்னொரு கையில் இருக்கக்கூடிய இன்னொரு படமும் அதே தான். 2 படங்கள் ரெண்டுமே ஏஐ ஜெனரேட்டட் படங்கள். சரி, அதற்கு எந்த விதமான ஆதரவும் இல்லாத இந்த நபர், சரி ஓகே, இவர் கையில் இருக்கக்கூடிய அந்த 2வது படத்திற்கு வாருங்கள். இந்த ஒரே அட்டையில 3 படங்கள் இருக்கு. அந்த 3 படங்கள்ல முதல் படத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஜவஹர்லால் நேரு கன்னத்தில் ஒரு பெண்மணி முத்தம் கொடுக்கும்படி ஒரு படம் இருக்கு. இந்த படத்தை நாங்கள் அலசி ஆராயும் போது எங்களுக்கு தெரிய வந்த ஒரு உண்மை, ஏன்னா இவர்களெல்லாம் வரலாற்றை எல்லாம் படிக்க மாட்டார்கள். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலிருந்து வரக்கூடிய அமித் மால்வி அனுப்பக்கூடிய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அந்த சிட்டைகளை வைத்து கீழே விழுந்தால் கூட மீசையில மண்ணுட்டாதபடி இவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பொய்யும் இருக்கும். சரி, யார் இந்த பெண்மணி? யார் ஜவஹர்லால் நேரு கன்னத்தில் முத்தமிடுகிறார் என்று நான் பார்க்கும்போது இந்த பெண்ணுடைய பெயர் விஜயலட்சுமி பண்டித். 1949ஆம் ஆண்டு அமெரிக்காவின் இந்தியன் அம்பாசிடராக இருந்த இந்த பெண்மணி. யார் இந்த பெண்மணி? ஜவஹர்லால் நேருவின் சொந்த தங்கை. ஜவஹர்லால் நேரு அமெரிக்கா சென்ற போது ஏர்போர்ட்ல அவரை வரவேற்க வந்த தங்கை தன்னுடைய அண்ணனை பார்த்து அண்ணனுடைய கன்னத்தில் முத்தமிடுகிறார். கீழே தெளிவாக எழுதி இருக்கிறது, நீங்க பாருங்க. நேரு மீட்ஸ் his sister Vijayalakshmi Pandit on his US visit on 1949. And what is our Giriraj Singh says? Please listen to him. ये नेहरू ने सरेंडर कर दिया अपने आप को. இதே கிரிராஜ் சிங் கொண்டு வந்த இன்னொரு படம், அந்த 2வது அட்டை படத்தில் இருக்கக்கூடிய 2வது படம், நடுவில் இருக்கக்கூடிய படம். அப்படியே ஜவஹர்லால் நேரு கட்டிப்பிடித்து ஒரு பெண்ணுடன் இருக்கக்கூடிய அந்த காட்சி, அந்த படத்திற்கான உண்மையான படமும் எங்களுக்கு கிடைத்தது. அந்த படத்தை நீங்க பார்க்கிறீர்கள். யார் இந்த பெண்மணி? ஜவஹர்லாலுடன் இவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய பெண்மணி. இந்த படத்தை நாங்க ஆழமாக அலசி பார்க்கும்போது இந்த படம் ரஷ்யாவின் அம்பாசிடர், அப்ப இருந்த ரஷ்யன் அம்பாசிடரான விஜயலட்சுமி பண்டித் டெல்லி ஏர்போர்ட்டில் வந்த போது எடுக்கப்பட்ட படம். விஜயலட்சுமி பண்டித் அமெரிக்காவின் அம்பாசிடராக இருந்து அதற்கப்புறம் ரஷ்யாவுடைய அம்பாசிடராக இருந்தார். விஜயலட்சுமி பண்டித் இந்தியாவுக்கு வரும்போது நெஹ்ரு அவர்கள் தன்னுடைய தங்கையான விஜயலட்சுமி பண்டித்தை ஏர்போர்ட்டில் ரிசீவ் செய்ய போற போது தன்னுடைய தங்கையை பார்த்து தங்கையை கட்டிப்பிடித்து பாசமாக கட்டிப்பிடித்து எடுக்கப்பட்ட அந்த படம். அண்ணன் தங்கச்சியுடைய ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவில் ஸ்கிரிப்ட் வழியாக கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் அதை நீங்க பார்த்து வருகிறீர்கள். गिरिराज सिंह இதற்கு என்ன கூறுகிறார் அதையும் நீங்க கேட்டு விடுங்கள். इसलिए और दूसरा है अंग्रेज के बाहों में सरेंडर किया. இதே அட்டை படத்தில் இருக்கக்கூடிய 3வது படத்தையும் எடுத்து காட்டுகிறேன், அதையும் நீங்க பாருங்க. இந்த 3வது படத்தில் ஒரு இளம் பெண்மணி ஜவஹர்லால் நேரு பின்னாடியிலிருந்து கட்டிப்பிடித்து கன்னத்துல முத்தம் கொடுக்கிறார்.
இதையும் கிரிராஜ் சிங் எப்படி பார்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதற்கான முழு படம் எங்களுக்கு கிடைத்தது. அந்த படம் உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இருக்கு. 1955ஆம் ஆண்டு லண்டன் ஏர்போர்ட்ல எடுக்கப்பட்ட படம். இந்த கன்னத்தில் முத்தமிடக்கூடிய பெண்மணி யாருன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த பெண்ணுடைய பெயர் நயன்தாரா செஹகல். ஜவஹர்லால் நேருவுடைய தங்கையான விஜயலட்சுமி பண்டித், விஜயலட்சுமி பண்டித்துடைய மகள். அதாவது ஜவஹர்லால் நேரு இந்த பெண்ணுடைய தாய்மாமன் கன்னத்தில் முத்தமிடக்கூடிய இந்த பெண்மணி நயன்தாரா செஹகல். இதை கூட இவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கு முன்னாடி விஜயலட்சுமி பண்டித், நயன்தாரா செஹகலுடைய பெயரை கூட இவர் கேள்விப்பட்டார்பாரா என்று கூட எனக்கு தெரியவில்லை. பட் திஸ் இஸ் வாட் பிஜேபி இஸ் டூயிங். அண்ட் லுக் at what Mr. Cylinder is saying. Listen to him. ये नेहरू ने सरेंडर कर दिया अपने आप को. இது மட்டுமல்ல, இன்னொரு படத்தையும் இவர் எடுத்து வைத்திருக்கிறார் கையில. கிரிராஜ் சிங் கூறியபடி இந்த பெண்ணுடனும் ஜவஹர்லால் நேரு எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். அவருடைய உல்லாச வாழ்க்கையை நீங்க பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருடைய இன்னொரு படத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஜவஹர்லால் நேரு சிகரெட் குடிக்கும் போது எடுக்கப்பட்ட இந்த படம். தட் மீன்ஸ் ஜவஹர்லால் நேரு அவருக்கு சிகரெட் பிடிக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கிறது. அதே போன்று ஜவஹர்லால் நேரு BOAC ஃப்ளைட்ல பயணிக்கும் போது, BOACனா பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் ஏர்வேஸ் கார்பரேஷன் ஃப்ளைட், இந்த ஃப்ளைட்ல பயணிக்கும் போது ஜவஹர்லால் நேரு சிகரெட் குடித்து கொண்டிருக்கும் போது அருகே உட்கார்ந்திருந்த மிஸ்ஸஸ் சைமன் the wife of British Deputy High Commissioner, பிரிட்டிஷ் நாட்டுடைய டெபுட்டி ஹை கமிஷனருடைய மனைவி பக்கத்தில் உட்கார்ந்திருக்காரு அந்த ஃப்ளைட்ல. as he was smoking, பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய, பிரிட்டன் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் அங்கே சிகரெட் பிடிக்கக்கூடிய பழக்கம் இப்போ இந்தியாவில் அந்த பழக்கம் வந்துருச்சு. பட் அந்த காலகட்டத்தில் ரொம்பவே மாடர்ன் வேர்ல்டு, அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பெண்களும் சிகரெட் குடிக்கக்கூடிய பழக்கம். இவர் சிகரெட் குடிக்கும் போது அவருக்கும் அந்த சிகரெட்டை பற்ற வைத்து கொடுத்திருக்கிறார். அந்த படம் தான் இது. பட் வாட் மிஸ்டர் கிரிராஜ் சிங் வாஸ் டூயிங், கடைசியில் இந்த சினிமாவுடைய டைரக்டரும் வெளிவருகிறார். அந்த டைரக்டர் நிஷிகாந்த் துபே. இவருக்கு நேருவை பற்றி பேசாமல், இந்திராவை பற்றி பேசாமல், காந்தி ஃபேமிலியை பற்றி பேசாமல் உறக்கமே வராது. இப்போதான் 2-3 நாட்களுக்கு முன்பு ஏதோ 4-5 புத்தகங்களை கொண்டு வந்து வாங்கி கட்டி வெளிவந்த நபர் தான். நல்லா வாங்கி கட்டிக்கினார். பொய்களை கடுக்கடுக்காக பேசக்கூடிய இந்த நபர். இவரும் இந்த படத்துடைய டைரக்டர்களில் ஒருவர். அங்க வந்து நின்று கொண்டு எந்த அளவில் இந்த கோமாளிகளுடைய அந்த கூட்டம், எந்த அளவில் நெஹ்ரு அவருடைய இமேஜை டார்னிஷ் செய்தது. இதற்கு மிக முக்கியமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவரை பற்றியும் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அமித் மால்வியா. இவர் கையில் இருக்கக்கூடிய அனைத்து படங்களுமே அமித் மால்வியா வழியாக இவர்கள் கையில் வந்த இந்த படங்கள். அதனால்தான் கூறினேன், நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு சதி நடக்கிறது. அந்த சதி வெளியிலிருந்து நடக்கவில்லை. காங்கிரஸ், TMC, DMK மற்ற அரசியல் கட்சிகள் இதை செய்யவில்லை. RSS கூட இதுல இன்வால்வ் ஆக இல்லை. பிஜேபியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் ரைட், லெஃப்ட், அப், டவுன் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில கோமாளிகள் தான் இது போன்ற வேலைகளை பார்த்து வருகிறார்கள். காரணம், நரேந்திர மோடியின் பெயர் எப்ஸ்டீன் ஃபைலில் வந்துவிட்டது. அதனால் திசை திருப்பணும். அதனால் மக்களுடைய கவனத்தை, நெஹ்ருவை பாருங்கள் எப்படி பெண்களுடன் நெருக்கமாக இருந்தார், எப்படி பெண்களுடன் தவறாக நடந்து கொண்டார், அதையெல்லாம் அவர்கள் எடுத்து காட்டணும். அதற்காக இந்த படங்களை இவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இப்ப இந்த படத்தை தயாரித்த அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் அமித் மால்வியை பற்றியும் நீங்க பார்க்க வேண்டும். இந்த நபர் ஒரு ட்வீட்டை பகிர்கிறார். இப்ப நேற்று அல்ல, 2017ஆம் ஆண்டு. It seems Hardik has more of Nehru's DNA. ஹார்திக் பாண்டியா அவருடைய DNA நெஹ்ரு வழியாக வருகிறது. He has more DNA of நெஹ்ரு என்று எழுதி ஜவஹர்லால் நேருவுடைய அதே படங்களை போட்டிருக்கிறார். நான் அந்த படங்கள்ல 3 படங்கள் எடுத்து காட்டிட்டேன். மீதம் இருக்கக்கூடிய படங்கள், இந்த ஒவ்வொரு படத்தையும் நீங்க பார்த்தீர்கள்னா ஜவஹர்லால் நேருவை இழிவுபடுத்தும்படி இந்த நபர் போட்ட ஒவ்வொரு படத்தையும் ஆல்ட் நியூஸ், முகமது ஜுபேர் ஒவ்வொன்றாக அலசி ஆராய்ந்து அதற்கான ஃபேக்ட் செக்ஸ்களை 2017ஆம் ஆண்டே எடுத்து வைத்திருந்தார். ஜவஹர்லால் நேரு
இன்னொரு படத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். மிக முக்கியமான படம் மிர்னாலினி சாராபாய். இந்த நாட்டின் மிக முக்கியமான சயின்டிஸ்ட்களில் ஒருவர் சாராபாய். அவருடைய மனைவி விக்ரம் சாராபாயுடைய மனைவி. இந்த படத்தை போட்டு காட்டி இந்த இரண்டு நபர்களுக்கு நடுவேயும் ஒரு தவறான மெசேஜை இந்த மகான் அமித் மால்வே எடுத்து காட்டியிருந்தார். 1948ஆம் ஆண்டு மனுஷ்யா பெர்ஃபார்மன்ஸ், மிர்னாலி சாராபாயுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா கதகளியை அவ்வளோ அப்ரிஷியேட் செய்ய மாட்டார்கள். கதகளியை ஒரு சாதாரணமாக பார்க்கக்கூடிய தருணம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும்போது சாராபாய் நெஹ்ரு அவர்களை அழைத்திருந்தார். நெஹ்ரு அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு போறது மட்டுமல்லாமல் அவருடைய தாயார் அம்மு சுவாமிநாதன் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஜவஹர்லால் நெஹ்ருவுடன் ஃப்ரீடம் ஃபைட்டிங்கில் இருந்த ஒரு பெண்மணி. விக்ரம் சாராபாய் ஜவஹர்லால் நெஹ்ருவுடைய மிக நெருக்கமான நண்பர். அந்த கதகளி பெர்ஃபார்மன்ஸை பார்த்து முடிந்ததுக்கு அப்புறம் மிர்னாலினி சாராபாய் என்ன நீண்ட நாட்களுக்கான ஒரு நட்பு இந்த ரெண்டு நபர்கள் நடுவே. ரொம்ப அழகாக ஆடினீர்கள் என்று அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட அந்த படம். இந்த படம் எடுக்கப்பட்டு 70 ஆண்டுகளுக்கு பின்பு சாராபாய் அவர்களே ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அழகான அந்த மூமெண்ட். என்னுடைய கணவர் அங்க இருந்தார், என்னுடைய தாயார் அங்க இருந்தார். ஜவஹர்லால் நெஹ்ரு என்னுடைய மிக நெருக்கமான நண்பர்களில் ஒருவர். அவர் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எனக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கும் போது எடுக்கப்பட்ட இந்த அழகான ஒரு படம், அதை இந்த அளவில் கொச்சையாக எடுத்து காட்டுகிறார்கள். இதே போன்று இன்னொரு படம் 1962ஆம் ஆண்டு ஜாக்லின் கெனடி இந்தியாவிற்கு வரும்போது அவர் நெற்றியில் பொட்டு வைக்கும்போது, இந்தியாவில் வரும்போது மாலை போடுவது, பொட்டு வைப்பது இந்திய கலாச்சாரத்தோடு ஒரு பங்காக இருந்தது. அதை எடுத்து காட்டும்படி ஒரு படம் எடுக்கப்பட்டது. அதை வைத்து இவர்கள் நாடகம் ஆடியிருக்கிறார். இது போன்ற ஏராளமான படங்கள். அந்தந்த படத்துடைய ஹிஸ்டரியை போய் பார்த்தீர்கள்னா அமித் மால்வியா போன்ற நபர்கள் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர், போலியான ஸ்கிரிப்ட் ரைட்டர், நரேந்திர மோடியை காப்பாற்றுவதற்காக, இந்திய மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக எந்த அளவில் வேணாலும் கேவலமாக இறங்குவார்கள். அதற்கான ஆதாரத்தை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைத்து விட்டேன். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் அனில் அம்பானி, ஹர்தீப் சிங் புரி போன்ற நபர்களுடைய பெயர் எப்ஸ்டீன் ஃபைலில் வந்திருக்கிறது. இதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், இதை பற்றி பேசினாலே பார்லிமெண்ட்ல இருந்து அந்த வார்த்தையை எடுத்து விடுவோம் என்று கூறுகிறார்கள். பார்லிமெண்டை நடத்த விட மாட்டேங்கிறார்கள். ஆனால் நெஹ்ருடைய தங்கை, அவருடைய மருமகள், அவர்களுடன் எடுக்கப்பட்ட படங்களை வைத்து எந்த அளவில் கேவலமாக கிரிராஜ் சிங் பார்லிமெண்ட் வளாகத்தில் அந்த படங்களை காட்டி எதை எடுத்து காட்டினார். ஆனால் உண்மை என்ன? அவரே அவமானப்பட்டு கேவலப்பட்டு நிற்கிறார். வீட்டில் போய் இன்னொரு வீடியோ, அதே வீடியோவை வச்சு இன்னொரு வீடியோ, அதே படங்களை காட்டி இன்னொரு வீடியோ. இப்ப எங்க இருக்கிறார் தெரியவில்லை. ஸ்பீக்கரை 2 நாட்களாக காணவில்லை ஓம் பிர்லா. ஏன்னா அவருக்கு எதிராக எதிர்கட்சிகள் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், அதற்கான நோட்டீஸை கொடுத்து விட்டார்கள். அடுத்த 15 நாட்கள் அதற்குள் பதில் கொடுக்கணும். அதனால் இந்த நபர் இப்போ ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். நரேந்திர மோடி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஸ்பீக்கர் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். வெளியில இருக்கக்கூடிய கோமாளிகள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். கீழே கமெண்ட்ரில் எழுதுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடியவர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து அதையும் செய்யலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.